சின்ன புள்ள ஆம்பளை புள்ள பொம்பளை புதுமாத்தளன் யுத்தசூனிய வலயத்திலிருந்து புதுக்குடியிருப்பு ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்கு வந்து சேர்ந்த பொதுமக்கள் மத்தியில் காணப்படும் ரோஹிணி விஜயகுமார் என்னும் இந்த பெண்மணி தகவல் தருகையில், புதுமாத்தளன் பகுதியில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகத்துக்கு அருகில் வைத்து விஜயகுமார் சுஜீவன் என்னும் தனது பிள்ளையை LTTE பயங்கரவாதிகள் கடத்திச் சென்றதாக தெரிவித்துள்ளார். 2 வாரங்களுக்கு முன்னர் LTTE இயக்கம் ஐக்கிய நாடுகள் உதவியாளர் ஒருவரையும் மற்றொரு ஊழியரின் பிள்ளையையும் கடத்திச் சென்றுள்ளனர். ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகமும் இச்சம்பவத்தை கண்டித்து அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். யுத்தசூனிய வலயத்தில் உள்ள சர்வதேச நிறுவனங்களில் சேவையாற்றும் தமிழ் நிவாரண ஊழியர்களையும் LTTE இயக்கம் தமது ஆணையின் கீழ் கொண்டு வந்துள்ளது. LTTE இயக்கத்தின் ஆளணி பலம் நாளுக்கு நாள் குறைந்து வருவதனால் அதனை ஈடு செய்யும் வகையில் 15 வயது பிள்ளைகளையும் பயங்கரவாதிகள் தொடர்ந்தும் கடத்தி வருவதாக இம்மக்கள் கூறுகின்றனர். யுத்தசூனிய வலயத்தில் ஐக்கிய நாடுகள் நிறுவனங்கள், சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் ஆகியவற்றின் வெளிநாட்டு பிரதிநிதிகள் பணியாற்றுவதில்லை. உள்நாட்டைச் சேர்ந்த நிவாரண ஊழியர்களே அங்கு பணியாற்றுகின்றனர். LTTE-யின் அச்சுறுத்தல் காரணமாக சாதாரண பொதுமக்களைப் போன்றே இவர்களும் தமக்கு ஏற்படும் இன்னல்கள் பற்றி உண்மைகளை வெளியே கூற முடியாத நிலையில் உள்ளனர். Why those people are not allowing people to go inside or come out from that Matalan area? We don't. Meter sati පැහැරගැනීම සිදු කළා. එක්සත් ජාතීන්ගේ මහලේකම්වරයා පවා මෙම සිද්ධිය හෙලා දැක නිවේදනයක් ප්‍රකාශ තිබුණා. විදුමුක්ත කලාපයේ සිටින ජාත්‍යන්තර සංවිධානවල දෙමළ ජාතික දේශීය සහසේවකයන් පවා සිය අනසකට යටත් කරගෙන සිටින LTTE දිනපතා හීනවන පිරිස් බලය පියවා ගැනීමට වයස අවුරුදු 15 සිට දරුවන් පැහැරගැනීම අඛණ්ඩව සිදු කරනු ලබන බවට මෙම ජනතාව සාක්ෂි දරනවා. විදුමුක්ත කලාපයේ එක්සත් ජාතීන්ගේ සංවිධානයේ හෝ ජාත්‍යන්තර රටක කමිටුවේ විදේශීය නියෝජිතයන් රැඳී නොසිටින අතර එහි කටයුතු සිදු කරන්නේ දේශීය සහසේවකයන්. LTTE එල්ලවන තර්ජන හමුවේ ඔවුනටද LTTE සාමාන්‍ය ජනතාවට සිදු කරන පිළිහෙර පිළිබඳ සත්‍ය ප්‍රකාශ කිරීමට නිහිති වී තිබෙනවා. All the way by foot. Yeah. Crossing what obstacle? The greatest difficulty came out. So they didn't see that you were escaping? இரணைப்பாலை சந்தையில் பாதுகாப்பு படையினர் அதிகாரத்தை பலப்படுத்திய பின்னர் இரணைப்பாலை ஊடாக புதுக்குடியிருப்பு புதுமாத்தளன் வீதியையும் தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருப்பதால் தற்பொழுது யுத்தசூனிய வலயத்தில் உள்ள கடற்கரையோரத்தையும் புதுக்குடியிருப்பு நிலப்பகுதியையும் இணைப்பதற்கான பாதைகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் LTTE இயக்கம் பெரும் பிரச்சனையை எதிர்கொண்டுள்ளது. புதுமாத்தளன் யுத்தசூனிய வலயத்திலிருந்து விநியோகங்களை மேற்கொள்ள முடியாத நிலைமை LTTE இயக்கத்துக்கு ஏற்பட்டுள்ளது. அவ்வாறாயினும் தற்பொழுது LTTE இயக்கத்தின் அனைத்து விநியோக பாதைகளும் தடைபட்டிருப்பதால் யுத்தசூனிய வலயத்தின் ஒரு பகுதியில் பாதுகாப்பு வலயத்தின் ஊடாக தடையை ஏற்படுத்தி புதுக்குடியிருப்பில் எஞ்சியுள்ள நிலப்பரப்பை கைப்பற்றும் முயற்சியில் இராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர்.